பச்சை மிளகாய் எவ்வளோ போட்டோம்? முட்டை ஐட்டம் வாங்கிட்டு வந்து முட்டை குழம்பு வச்சிருக்கலாம், ரைஸ் வச்சிருக்கலாம், குக்கரில் 2 வேளைக்கு சாப்பிட்ருப்பீங்க. எங்கே சமைக்க தெரியாது. முட்டை குழம்பெல்லாம் ஈஸி தான்ண்ணா, வெங்காயம் கட் பண்ணி போடுறது தானே. அப்போ விடுகதை இல்லையாண்ணா? விடுகதை இல்லையா? முட்டை குழம்புலாம் ஈஸிண்ணா. முட்டை ஃப்ரை பண்ணியிருக்கலாம், வேக வச்சு தக்காளியெல்லாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கி முட்டையை போட்டு வந்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். முட்டை உடச்சி ஊற்றுனீங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஈஸி, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. வயிறு ரொம்பவும் சாப்பிட்லாம். அங்கெல்லாம் ரேட் அதிகம் இல்லை, சாப்பாடு ரேட் அதிகம் இல்லை உங்களுக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா 2 வேளை 100 ரூபாய் கூட செலவாகாது, 2 வேளை சாப்பாட்டுக்கு. பாப்பா மாற்றியா? பீட்ரூட் பொரியல் போட்டு வச்சுக்கமா, காலையிலே சூடு பண்ண வேலை வேண்டாம். மெசேஜ் எதுவும் வரலையா? எனக்கு எதுவும் ஷோ ஆகலையா? கம்பெனி செலவு காத்திருங்கள் வருகிறேன் பின்னால். ஓகே பி இருக்கு சகோதரி. 5 விடுகதை மட்டும் போலாம் தயாராக. கம்பெனி செலவு, அதனால ஒன்றும் குழப்பம் இல்லை. ஓகேண்ணா ஓகேண்ணா. சூப்பர் சூப்பர் சூப்பர். முதல் விடுகதை பதில் வரவேற்கப்படுகிறது. நான் தர்மபுரி தான். அப்படியே மாரிமுத்தண்ணா, உங்கள் ஊர் தர்மபுரி தானண்ணா? காக்கை போல கருப்பானது, கையால் தொட்டால் ஊதா நிறம், வாயால் மென்றால் நீல நிறம். அண்ணா நாகப்பழம், சாரி ரத்த பழம். நாகப்பழம், ரத்த பழம், கலக்காப்பழம், ரத்த பழம் தான் நினைக்கிறேன். எஸ் கரெக்டா? மாரிமுத்து சகோ லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. வெல்கம் டு ஹால் கிரீன் சத்யா மைசூர் சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். சகோதரி வாழ்த்துக்கள். நாவல் பழம். 2வது விடுகதை. ஓகே பார்த்தீங்களா, நீங்கள் ஆப்ஷன் கொடுக்காம ரைட சொல்லிட்டேன். ஆணை விரும்பும், சேனை விரும்பும், அடித்தால் வலிக்கும், கடித்தால் சுவைக்கும். கரும்பு. கரும்பண்ணா